உங்க அறிவுக்கும் உங்க திறமைக்கும் அந்த டப்பாலாரி மூர்த்திக்கிட்ட வேலை செய்யறதுக்கு லாயக்கு இல்லண்ணே. மூர்த்தி இல்லடா மூர்த்தி, சாதாரண ஓட்டலாரி. நான் நினைச்சா நீலகிரி எக்ஸ்பிரஸே விலைக்கு வாங்கிடுவேன். நீ இந்த டிரைவர் ஏண்டா லைலா, என் மேனி எலியில பத்தி என்ன நினைக்கிற? ஆகா, உங்க பளபளப்பான மேனியும் இந்த படந்த நெஞ்சையும் பார்க்கும்போது சொல்றா கேள்றா பார்க்கும்போது சின்ன பண்ணி மாதிரி இருக்கீங்க. என்ன அடிச்சிட்டியா? இப்பவே மூர்த்தி என்னங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல பாரு. ஐயா ராஜா காலகையா அமைச்சு விடுறேன். நமக்கு தயவு செய்து இங்க நடந்ததை மூர்த்தியில சொல்லிடாத. என்ன துவதோடு துவைச்சிருவான். லைலா இங்க பாரு, என்னையும் மூர்த்தியே ஆட்சி புக்க வாங்கிட்டு அவமானப்படுறானே ஆச்சுவோம். அவன் பொண்ணுன அவளை விட மாட்டேன். என்ன யோசிக்கிறியா? டேய், அந்த ஆர்டி ஆபீசர் பொண்ணு இதுல குட்டிக்காரன் அடிச்சு கீழே மண்டை உடையணும். அத பார்த்து இந்த வெள்ள மனசு பூரி படையணும். டேய் வாடா வா, இந்த பிரேக்க கட்றா கட்றா. டேய் ஆர்டிஓ, எங்களை வா பழி வாங்கின, இப்போ உன் பொண்ணை பழி வாங்கிட்டோம், முடிஞ்சா காப்பாத்திக்க. இருக்கிற நகரத்தை எல்லாம் வித்து லாரியை மீட்டு கொடுன்னு சொன்னா 3 வருஷம் கழிச்சு நல்லா துருப்பிடிச்ச ஓட்ட தகர டப்பாவா கொடுத்த. ஏன்டா அதோட விட்டியா? அந்த கலெக்டர் ஆபீசரு ஆர்சி புஸ்தகத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு லாரியை ஓட்ட விட மாட்டேங்கிறான். என்னமோ அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. நீ சொல்லலாமா அந்த கிழவங்கிட்ட? மகளே கவலைப்படாதே, உன் மகனோட ஆர்சி புக் உடனே கிடைக்கும். ஆத்தா, நீ என்கிட்ட வாய் திறந்து பேசிட்டியா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஆத்தா, உனக்கு நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக ஒரு காரியம் செய்தால் மகளே நீ வேண்டியதெல்லாம் கொடுப்பேன். நான் செய்யறேன். ஆத்தா, நீ குடுக்கறதான் குடுக்கறேன். ஒரு 4-5 புது லைலண்ட் லாரியா என் பையனுக்கு கொடுத்துரு, அவன் ஓட்டிக்கிட்டு கிடக்கட்டும். ஆசைதான். ஓசையில கிடைச்சா 9 கப்பல் கூட கேப்ப. நீ இவ்வளவு நேரம் பேசுன? இல்ல, உங்க ஆத்தா பேசுன. ஆத்தா, கண்டவெல்லாம் என்ன நையாண்டி பண்ற அளவுக்கு தனியா பழம்ப விட்டுட்டியே. எவகிட்டயே போய் 4-5 புது லைலண்ட் லாரி எல்லாம் கேட்டனே. அடியே, எங்க ஆளக்கானா? அடியே, யாரு நீ? ஓ மருமக. என்னது? என்ன சொன்ன? என் மருமகளா? ஆமா, நீ சொன்னியே கலெக்ட் ஆபீசர், அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா தான். ஐயோ, உங்க அப்பா? ஆமா, எங்க அப்பாக்கு தெரியாம உன் பிள்ளையோட லாரி ஆர்சி புக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன் பிள்ளையோட குடுமி என் கையில தான். இது பாரு, நான் தெரியாம உங்க அப்பனை கிழவன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா கிழவனே இல்ல, குமரன் தான். நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க, கொடுத்துருமா. என்னது? மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேனா? இல்லையே, மகாலட்சுமியே நான். யார வேணாலும் கேட்டு பாரு, மகாலட்சுமி இப்படித்தான் இருப்பா. கொடுத்துருமா. இத என் லப்பர் கிட்ட தான் கொடுப்பேன். அது யார் லப்பரு? ஏன் மச்சான். அவங்க யாரு? கருகருன்னு பாருங்கள் மாதிரி பெற்று வச்சிருக்கியே, கருப்பு நிலா, அவர்தான். ஐயா, என் மகனுக்கு உனக்கு லப்பா? வெக்கத்துல பாரு. இந்த பாருமா, நான் தான் உனக்கு அத்தை. கொடுத்துருமா. கருப்பு நிலா கையில தான் கொடுப்பேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன். சரி வா, கூட்டிட்டு போறேன். அண்ணே, ஆத்தா பைக்கில் ஏறிட்டாங்க. நம்மள திட்டினா இல்ல, விழுக போறாங்க. விழுகட்டும். பாத்து ஓட்டுமா, நான் தச்சு மோட்டார்ல ஏறினதே இல்ல. பயமா இருக்குமா, கொஞ்சம் மெதுவா போமா. நல்லா விழுகட்டும். இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாள். விழுகட்டவனே, ஆதார் வந்து காசை கொடுத்து வச்சிருக்கேன். ஆத்தா விழுந்தாலும் பரவாயில்லையே, காசு போயிருமே. ஆத்தா அதெல்லாம் இல்ல, நம்மள அவமானப்படுத்தி ஆர்சி புக்கோங்களானே ஆர்டிஓ அவனை பழி வாங்கணும்னு அவன் பொண்ணு கோயிலுக்கு வந்துச்சு. பிரேக் வர அத்து விட்டேன். ஐயோ, அதுல ஆத்தா போகுது. எந்த பக்கம்? என்ன பழி வாங்கிட்டாளே.
ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? நீ அந்த பொண்ணு வண்டியில ஏறின? அப்பா அவன் ஆர்சி புக்க குடுக்கறேன்னு சொன்னாப்பா, அதை நம்பித்தான் அவன் வண்டியில ஏறினேன். இப்படி கீழே தள்ளுவான்னு நான் நினைக்கலையே. எங்க அவ? அங்க பாரு மிதக்குறா. அப்பா ஏண்டி என்ன கீழே தள்ளிவிட்டு நீ கடல்ல வந்து குளிக்கிறியா? நான் வேணும்னு பண்ணல, பிரேக் பிடிக்கல. ஆத்தா இவன் தான் பிரேக் இருங்க, உங்க அப்பா ஆர்சி புக்க பிடிங்கி விட்டல, அதனால பிரேக்க பிடிங்கி விட்டேன். ஐயோ, நான் அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இதுக்கும் எனக்கு அவசரப்பட்டீங்க. வாங்கிக்கங்க. ஆசிபிக்க கொண்டு வந்திருக்கியா? இங்க குடு, குடு. போடாத பக்கம். இவ ஒருத்தி எதை எங்க வைக்கிறது விவசாயம் இல்லாம ஏறி வெளியே ஏறி. ஐயா 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 குடியா. மை டியர் டாக்டர் உமா, டாடிக்கு துரோகம் பண்ற நீ. ஆர்சி புக்க எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது இல்லாம செக்ஸா வேற குளிச்சுக்கிட்டு இருக்க. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பேதிங். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கங்க.